Hello students, this is Ranjit. Today we have to see 12th Max Unit 12 ல exercise 12.1 ல 6th sum பார்க்க போறோம். கொஸ்டினுக்கு போலாம். Fill the table so that the binary operation star on ஸ்டாரை பொறுத்து ஏன்ற செட் வந்து ஏபிசின்னு 3 எலிமெண்ட் வச்சிருக்கு. இது வந்து காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இது காமுடேட்டிவா இருந்தா இந்த டேபிள் வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. சரி, காமுடேட்டிவ்னு என்ன? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண அவ்வளோதான். ஸோ ஏ ஸ்டார் பின்னாலும் அதை திருப்பி போட்டு பி ஸ்டார் ஏனாலும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அது காம்படேட்டிவ். ஓகே, அதன் அடிப்படையில் நம்மள என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். ஏ ஸ்டார் பி இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏ ஸ்டார் பி அதை எழுதிக்கணும். அடுத்து என்ன கேட்குறா பாருங்கள், ஏ ஸ்டார் சி கேட்குறாங்க. ஸோ ஏ ஸ்டார் சி முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள், சி ஸ்டார் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சி ஸ்டார் பி இந்த 3 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். ஸோ ஏ ஸ்டார் பி வேணும்னா பி ஸ்டார் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ நமக்கு ஏ ஸ்டார் பி வேணும். இப்போ பாருங்கள், பி இருக்குது, ஸ்டார் ஏ இருக்குது. அப்போ பி ஸ்டார் ஏ என்ன வந்துருக்கு பாருங்கள், சின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் இருந்து பி ஸ்டார் ஏ கண்டுபிடிக்கிறோம், இதில் இருந்து சி ஸ்டார் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இது காம்படேட்டிவ்ன்றதால இதில் இருந்து பி ஸ்டார் சி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பி ஸ்டார் ஏ நம்மள்ட்ட இருக்குது. ஸோ பி ஸ்டார் ஏவோட வேல்யூ சி. ஸோ பி ஸ்டார் ஏன்றது சியாக இருந்தால் இது காம்படேட்டிவ்ன்றதால அப்போ இதனுடைய ஆப்போசிட்டு ஏ ஸ்டார் பின்றது என்ன தான் இருக்கும், சியாக தான் இருக்கணும். சிமிலர்லி சி ஸ்டார் ஏ, சி ஸ்டார் ஏன்றது ஏ அப்படின்னா கண்டிப்பாக ஏ ஸ்டார் சின்றது என்னது, ஏ தான். அடுத்தது பி ஸ்டார் சி, பி ஸ்டார் சின்றது ஏ. இப்போ பி ஸ்டார் சின்றது ஏன்னா கண்டிப்பாக சி ஸ்டார் பின்றது என்னவாக இருக்கணும், ஏவாக தான் இருக்கணும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் சி, சி ஸ்டார் பி இதோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ காம்படேட்டிவ்ன்றதால இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூலாம் நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் பின்றது சி. அடுத்தது ஏ ஸ்டார் சி, ஏ ஸ்டார் சின்றது ஏ. அடுத்தது சி ஸ்டார் பி, சி ஸ்டார் பின்றது ஏ. தட்ஸ் ஆல். இதோ காம்படேட்டிவ்ன்றதால இதிலிருந்து இந்த டேபிளை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் புட் அவுட் பண்ணுறதுக்கு ஆஃப் மார்க்கு, டேபிள் போடுறதுக்கு ஒரு ஆஃப் மார்க். ஈஸியாக 2 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல்.